சீனிக்கொடி. இது வந்து சிவப்பு சீனிக்கொடிங்க. சிவப்பு சீனிக்கொடி. சிவப்பு சீனிக்கொடி பாருங்கள், பூத்துருக்கு. இங்கே பூ எவ்வளோ அழகாக இருக்கும். பூத்துருக்கு. கிழங்கு வச்சாலும் வச்சுருக்கோம். சீனிக்கொடியை வந்து கொடி பரட்டிக்கிட்டே இருந்தோம்னா கிழங்கு நல்லா பறக்கும், வைக்கும். அது மாதிரி இதை முளைக்க போடுறதுக்கு இந்த மாதிரி கணு இருக்கு பாருங்க. இந்த கணுவில் இந்த மாதிரி 2-3 கணுகளுக்கு இடையில வெட்டி அந்த கணுவை வந்து தரையில் ஊனோம்னா மேல் பக்கம் கீழ் பக்கம் பார்த்து கீழ் பக்கத்தை தரையில் ஊனி வச்சோம்னா அடுத்து தழுத்துறோம். அடுத்து இந்த மாதிரி கொடு படர்ந்து கிழங்கு வைக்க தொடங்கிடும் பாருங்கள். இப்போ இது கொடி எவ்வளோ பெருசு இது பருத்துருக்குந்தா, நல்லா பெருசாக தான் இருக்குது இதோடைய வேர். அதனால் இது கிழங்கும் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. சீனிக்கொடி கிழங்கு, அதோட சீனி கிழங்கோட கொடியோடைய பூ பாருங்கள்.